கதை கேட்க ரெடியாடா. ஹே गाइस, நான் தாங்க ஸ்வீட்டி. இந்த வீடியோ அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்ல. ஐ திங்க் ஒரு 1 வீக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு சூப்பரான வீடியோ தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், தனி ஒருவன்ல இருந்து ஒரு பெண் வந்துட்டு புலம்புறதை கேளுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் மேலே இதுலயே பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபெமினிஸ்ட். இன்னைக்கு டாபிக்கே ஃபெமினிஸ்ட் தான். எதுவும் சரியா வர மாட்டேங்குது, எதுவும் சரியா வரல. ஒரு பெண்ணா எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் குரல் கொடுக்க வரல. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீ குடிக்கிற, நானும் குடிக்கிறேன். நீ சிகரெட் குடிக்கிற, நானும் சிகரெட் குடிக்கிறேன். நீ அங்க சுத்துற, நானும் இங்க சுத்துறேன். அதுக்காக நான் பேச வரல. ஓகே, அதுக்காக நான் பேசுற பொண்ணு கிடையாது. இப்ப என்னன்னா, உனக்கு கிடைக்கிற ரைட்ஸ், உனக்கு கிடைக்கிற ஒரு ஈக்குவாலிட்டி, உனக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீடம், உனக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயம் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஃபெமினிசம். வாழ்றது கஷ்டம், சாவறது பெட்டர். பர்டிகுலரா இந்த நிமிஷம் இதை வந்து பேசுறேன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு ஆங்கிள் பேசிட்டு இருக்கோம், நாங்க ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாய்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு இது வாய் விடுவானுங்க. இந்த மாதிரி கேர்ள்ஸ் இப்படி அப்படி அப்படின்னு சம்திங் பேசுறப்போ, எப்படி நீ இப்படிலாம் பேசுற, இதெல்லாம் பேசக்கூடாதா, இப்படிலாம் என்னடா, இப்படின்னாதான் எல்லா பொண்ணுங்களும் இப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசுறப்போ, நீ என்ன ஃபெமினிஸ்டா, நீ என்ன ஃபெமினிசமா அப்படின்னு கேட்பாங்க. ஓ, நம்ம ஃபெமினிஸ்ட், ஓகே, அப்ப நீங்கெல்லாம் ஃபெமினிஸ்டான்னு கேக்குறீங்க, அப்போ நீங்க தான் எங்களை தூண்ட வைக்கிறவங்களா? எல்லாம் டெக்னாலஜி. ஃபெமினிஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீ சில விஷயம் வந்துட்டு எனக்கு கிடைக்காதது கிடைக்க விடாம இருக்கிறது. அப்போ நீங்க அப்படி வந்துட்டு என்ன கேக்குறீங்கன்னா, அப்ப நீங்க எனக்கு கிடைக்க விடாம பண்றவங்க தானே. அதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, வந்துட்டு இப்பவே நான் சொல்றேன், யாருக்காவது இது பெண்களை பத்தி தெரிய வேணாம், இல்ல நான் ஒரு ஃபெமினிஸ்டா இல்லைன்னு தெரிய வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அதை பாஸ் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா நிறைய காமெடியான வீடியோஸ்லாம் வரும் உங்க ஸ்வைப்ல பாருங்க. புரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே தானா? வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபெமினிஸ்ட் ஹூ சப்போர்ட் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் உமன். அதுதான் சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மென், ஓகே, நீங்க வந்துட்டு ஒரு பக்கம் வேலைக்கு நீ போற அப்படின்னா, இந்த பக்கம் வந்துட்டு உனக்கு ஈக்குவலா டேலண்ட் இருக்க ஒரு பெண், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உன்னை விட கம்மியான சேலரி கிடைக்குது, அவ பெண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக. ஆனா அவளும் உன்னோட எஃபெக்ட் தான் கொடுக்குறா. அப்போ நீ அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு மைண்ட்ல தோணி, என்ன இந்த பொண்ணு மட்டும் இப்படி கொடுக்குறாங்க, இதுக்கு நீ வாய்ஸ் அவுட் பண்றனா, என்ன இப்படி நடக்குது, அந்த பொண்ணுன்னு பாவம் தானே அப்படின்னு நினைச்சனா நீ ஒரு ஃபெமினிஸ்ட். ஓகே, ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுக்குற அப்படின்னாலே நீ ஒரு ஃபெமினிஸ்ட் தான். பொலிட்டிக்கலி சொசைட்டில ஒரு எக்கனாமிக்கல் ரைட்ஸ் இருக்கோ, அதே ஈக்குவல் ரைட்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்கணும் தான்டா நாங்க கேட்கிறோம், வேற எதுவும் கேட்கல. எவ்வளவு நாள் அடிப்பீங்களா? நான் வந்துட்டு சுத்தணும், நான் வந்துட்டு குடிக்கணும், நான் வந்துட்டு சிகரெட் குடிக்கணும் நான் நினைக்கலடா, அதை கேட்கல நானு. புரியுதா? நான் கேட்கறது இதுதான், மத்தபடி எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம், என்னோட இருங்க என் போட்டோ வந்து கீழே வந்துட்டு இருக்கு கேட்டா யாரா நீ? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னும் தற்கொலை புரியல உங்களுக்கு, எதுவுமே நான் சொல்றது புரியல. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மென்னுக்கு சொல்றேன், ஒரு நல்லா படிக்கிற நீ வந்துட்டு நல்லா காலேஜுக்கு போற, காலேஜுக்கு போயிட்டு நல்லபடியா வேலைக்கு போற, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கப்போ உன் கூட போறதா உன் அக்காவோ உன் தங்கச்சியோ, நான் படிக்கிறேம்மா, நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப, உங்க வீட்டுல அவனை படிக்க வச்சதே பெரிய விஷயம், உன்னால படிக்க வைக்க முடியாது, வீட்டுல உட்காரு, இன்னும் 5 வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதாவது சமைச்சு போடு அப்படின்னு சொல்றப்போ, உனக்கு அந்த இடத்துல தோணணும், நான் மட்டும் படிக்கிறேன், கூட போறதா அவ படிக்கிறதுல என்ன இருக்கு, இப்ப நான் பிறக்கல, அவ ஒருத்தான் பிறந்தனால படிக்க வைக்கணும்ல, என் அக்காவை என் தங்கச்சி படிக்க வைங்க அப்படின்னு நீ சொன்னா நீ ஒரு ஃபெமினிஸ்ட் தான். ஓகே, நீ சொல்ற கமெண்ட்ல நான் இது வரைக்கும் எங்க அக்காவுக்கோ எங்க அம்மாவுக்கோ இல்ல என் தங்கச்சிக்கோ நான் யாருக்கிட்டையும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணது இல்ல, ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு கேட்டது கிடையாது அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். நீ கல்யாணம் பண்ற பொண்ணோ இல்ல நீ லவ் பண்ற பொண்ணோ, உனக்கு வரப்போற பொண்ணோ, நீ பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிற, நல்லா படிச்சிருக்கணும், நல்லபடியா வேலையில இருக்கணும்னு நினைக்கிற. நீ கூட பிறந்தவங்க ஏன் படிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிற? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது படிக்கணும், உனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு வரப்போகுதுன்னா அது படிச்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் நீயும் இந்த சொசைட்டில மேல வர முடியும். கரெக்டா? 2 பேரும் சேர்த்து நீங்க மேல வருவீங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு போறவ அவ படிச்சிருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. கரெக்டா? அவ படிச்சிருக்க வேண்டாம், அவ எதுக்கு படிக்கணும், அங்க போறாளா, அங்க சமைச்சு போறாளா, தின்னுட்டு கிடக்கட்டும் அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீ என்ன யோசிக்கிற? ஒரு மிருகம் தானே நீ. கரெக்டா? உன் கூட பிறந்தவளையே நீ வந்துட்டு கண்டுக்கல அப்படின்னா அவளை யாரு கண்டுப்பா?
அவன் வாய்ஸ் அவுட் கொடுத்தா அப்படின்னா செவிட்டு மேலே ஒரு போட்டு உட்கார வச்சு குட்டி சாத்தி உட்கார வச்சுறது. அப்புறம் எப்படி பேச தோணும்? மேபி அதையும் தாண்டி வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு போராடி இல்லை நான் படிக்கணும் ப்ளீஸ் கெஞ்சி அவங்க அப்பா அம்மா மைண்டை வந்து பிரைனஸ் அவங்க சொல்லுவாங்க படிக்க போனால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொந்த பந்தம் சொல்லுவானுங்க. நீ படிக்க மட்டும் வெளியே தட்டினா அவள் அப்படி கூறிட்டு போயிடுவா, அவள் லவ் பண்ணிட்டு வெளியே போயிடுவா, அதை பண்ணிடுவா இதை பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சரி ஓகே படிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறதுக்கு வெளியே தாட்டிடுவான். அந்த பொண்ணு படிக்க போகுது. போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, போகிற இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறானோ இல்லை லவ் பண்ணுறான்னு சொல்லி ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டானோ, அது எப்படி அவங்க அம்மா அப்பா சொல்ல தோணுமா? அப்பவே சொன்னல உன்னை படிக்க வேணாம் சொன்னல, உன்னை காலேஜுக்கு அப்பவே அவளை தாட்ட வேணாம்னு சொன்னேன் கேட்டீங்களான்ட்டு ஒருத்தன் வருவான். கூட்ட சொல்லுவா, மனசு விட்டு எப்படி சொல்லுவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு, எனக்கு விட்டு ஒரு அப்யூஸ் ஆகிருக்கு, அது எங்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போனால் உனக்கு பிரச்சனைன்னு சொன்ன இடத்துலயே நான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு. விக்டிமா இருந்தானா அந்த விக்டிம் எப்படி வந்து சொல்லும்? நான் ஒரு பொண்ணு தான், எனக்கே சொல்ல தோணாது. இந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா ஒரு இடத்துக்கு நீ போவேணான்னு சொல்லி நான் மட்டும் போயிட்டு இந்த மாதிரி தெரியாதனமா ஆகிடுச்சுன்னா எனக்கு சொல்லவே தோணாது. அப்போ மித்த பொண்ணுங்க எல்லாருக்கும் அதே நிலைமை. இந்த இடத்துல எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீ அவன் கூடயே பிறந்தவளா இருந்தாலும் அவன் வந்துட்டு சொல்ல மாட்டா. நீ எதாவது சொல்ல மாட்டே சொன்னா இல்லடி உன சொன்னா அதுக்கப்புறம் நீ அதை வெளியே தாட்டுவியா ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு சரிம்மா விடுமா பரவாயில்லம்மா இது மாதிரி ஏதாவது பண்ணலாம், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அடுத்து வந்துட்டு நீ வேற ஏதாவது இது பண்ணு, உன்னோட மைண்ட் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவியா? பண்ண மாட்டேன். வெளியவே போகக்கூடாது உக்காரு உள்ள அப்படின்றவன் நீ கேட்ப. கேர்ள்ஸ் வந்து ஃப்ரீடமே இல்லையா, கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஒரு ரைட்ஸே இல்லையான்னு நீ கேட்ப. இருக்குடா இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் சில விஷயத்துல கிடைக்கல. இப்போ சாப்பாடு பிடிக்கலன்னா நோ எனக்கு இது வேணான்னு சொல்கிறேன், நீ சொல்ல உன்னால முடியுதுல்ல. கேர்ள்ஸுக்கு என்னால் சாப்பிட முடிஞ்சா சாப்பாடு நோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயத்துல நோன்னு சொல்லவே எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அது யார் எவனே தெரியல. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு நான் நோ சொல்லியும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களோட ஒரு ஆப்ஷனை வந்துட்டு என்னோட மைண்டுக்குள்ள துணிக்கிறாங்க. என்ன வேணா யோசி, என் மைண்டுக்கு இதுதான், நீ போய் இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே போன இடத்துல எனக்கு ஏதோ நடந்துருச்சு, ஏதோ நடந்துட்டு இருக்கு, எனக்கே பிடிக்காம என்னை வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டே வந்து என்னை அப்யூஸ் பண்ணுறான் இல்லை என்னதோ பண்ணுறான்னா எனக்கு அந்த இடத்துல நோ சொல்ல சான்ஸ் கிடைக்கல. அதுதான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு ஒரு தேவையான இடத்துல நோ சொல்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நோ சொல்றதுக்கு அந்த ரைட்ஸ் வேணும். நோனா நோ தான், புரிஞ்சா? அது எப்போ சொன்னாலும் சும்மா நோ அப்படி சொன்னாலும் நோ தான், நோ அப்படின்னு சொன்னாலும் அது நோ தான். வேணான்னா வேணாம் தான்டா, விடுங்க, போட்டு துணிக்காதீங்க உங்களோட ஆப்ஷனை. உனக்கு ஆப்பிள் பிடிக்கும், இவளுக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும், அதுக்காக இவள் உனக்கு ஆரஞ்சு பிடிக்க கூடாது எனக்கு ஆப்பிள் பிடிச்சிருக்கு அதைத்தான் நீ வாயில துணிப்பியா? அப்படி இல்லை உனக்கு துணிச்சா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேன்ல. அதுதான் நானும் சொல்றேன், பொண்ணு தானே, பொண்ணு தான், அவள் பொண்ணு தான், என்னதான் அவள் பண்ணாலும் அவள் பொண்ணு தானே. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து புக் எழுதியிருக்காங்க, இந்த புக்கு சரியான ஃபேமஸ்ரா, யாரா அது, அவங்க பேர் என்னடா அப்படின்ட்டு அவங்க பேர் அதான் பொண்ணா. சரி, அதே மாதிரி ஒன்று சொல்லிட்டா, ஃபெமினிஸ்டா நீ ஏன் பேசுறேன்னு கேட்டா நான் பேசாம வேற யார் பேசுவேன்? பெண் பேசலாம் அவ்வளோ பெருசு ஆகவே இல்லை. பேசினானா அதை வந்துட்டு ஓ நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இது ரைட்ஸ் வேற வேணுமா? ஃபேக் ஃபெமினிசம் ஆகிட்டு தான் இருக்கு. அதை வந்துட்டு நான் இல்லை இது நடக்கலன்னு சொல்லவே இல்லை, நடக்குது. நிறைய வந்துட்டு பெண்களுக்கும் அதனால நிறைய விஷயத்துல அஃபெக்ட் ஆகுது. ஒரு பெண் என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு நிறைய இடத்துல ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லை என்ன அந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஃபேக்காக கூட இருக்கலாம். அண்ணான்னு சொல்றாங்களா ஒரு மென், அந்த மென்னோட ஒப்பீனியன் கேட்கறதே இல்லை. நிறைய இடத்துல ஒரு பொண்ணு சொல்லிட்டா, அடுத்து அவனை போட்டு இது பண்றதுன்னு நிறைய பேர் பண்றாங்க தான், பண்ணலைன்னெலாம் சொல்லவே கிடையாது. அவரோட ஒப்பீனியன் நினைக்கிறது இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு ஜெயிலில் ரொம்ப வருஷம் இருந்து அதுக்கப்புறம் நியாயம் கிடைச்சி வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஒரு பெண் சொல்றானா, ஒரு பெண் அப்போ ஆகியிருந்தாலும் கேளுங்க, தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். பெண் பண்ணா தப்பு இல்லை, பையன் ஆம்பளை பண்ணா தப்பு அப்படிலாம் கிடையாது. பெண்ணுலேயும் குற்றவாளிகள் இருக்காங்க தான், குற்றம் பண்ணுறவங்க இருக்காங்க தான். அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நீ தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நீ என்ன வேணா பண்ணு. மேபி அவங்க யூஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பு கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கலாம்ல. ஒரு ஆம்பளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு பெண் பார்த்தாலும் சரி, அந்த வீட்டில் யாராவது படிக்காதவங்க தான் அவங்கள உட்கார வச்சு
உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஏதாவது படிக்கணுமா? ஏதாவது இது வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போனால் நீ எப்படி என்ன பண்ணலான்னு இருக்க லைஃப்பில் அப்படி கேட்டு பாருங்க. அவளோட புலம்பல்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே நிறைய தற்கூரியஸும் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மென்சஸ் ஆகியிருக்காங்க, பீரியட்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ஆகியிருக்காங்கன்ட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அந்த அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா தெரில. அவங்க அண்ணா வந்துட்டு வர்றாங்க. வந்து பார்த்ததும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க அண்ணா கல்யாணம் இருக்குது, ஒரு அண்ணி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு. பார்த்துட்டு பிளட்டு வந்திருக்குன்னு அடிச்சிருக்காங்க. எங்கேயோ நீ போய் தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணியும் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அந்த என்ன அவன் மனசுல என்ன அவன் சின்ன எஜிக்கே அதை பற்றி சின்ன ஒரு ஒப்பீனியன் கூட அவன் பொண்டாட்டிக்கு இல்லை. இல்லை அந்த பொண்ணு அவளுக்கு தெரியாது, அவளுக்கு வந்ததே இல்லையா, வந்த மாதிரி ஆனதே கிடையாதா? ஏன் அது பண்ணா மட்டும்தான் அவளுக்கு வந்துட்டு அது வந்திருக்குமா? எங்கடா எப்படா இருந்தீங்க நீங்களாம்? அவன் அந்த ஹாஸ்பிட்டலும் போயிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பிளட்டு வந்திருக்கு, நான் அதனால அடிச்சுட்டேன், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவள் பீரியட்ஸ் ஆயிருக்காடா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இவன் மைண்ட் செட் எப்படி இருக்கு? இவனுங்களை இந்த மாதிரி சில பேர் சொல்றேன். இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுனா அதுக்கு மட்டும்தான் அவ போவாளா? எனக்கு என்னன்னா அவள் அண்ணி இருக்காள், அவள் மட்டும் கையில கட்டுதான் அவனுக்கு வராது அப்படின்னு ஒரு குத்தி இருப்பேன். இதை பற்றி இன்ஸ்டால் நிறைய நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய விஷயம் வந்துட்டு அவ்வளோ நிறையா என் மைண்டில் தோணுது. நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு இது இருக்குது. நிறைய பேருக்கு ஃபெமினிஸ்ட்னால என்னன்னே தெரியல. நிறைய பேர் கேட்டது வாட்ஸ் திஸ், என்ன எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாதுன்னு கேட்டீங்க. அது ஒரு ஃபீமேலே கேட்டிருந்தீங்க, ஒரு ஃபெமினிஸ்ட்டை பற்றி ஒரு பொண்ணே கேட்டிருந்தீங்க ஃபெமினிஸ்ட்னா என்ன அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு டைம் இல்லை, அப்போ இதெல்லாம் டைம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ எதுக்கு உனக்கு டைம் இருக்கு? இந்த 5 நிமிஷம் காமெடியை உட்காந்து பார்க்குற உனக்கு உன் கூடையே வருஷ கணக்கில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோனாமா? அப்போ ஒரு இதுன்னு என்னன்னு தெரியாதா? ஃபெமினிஸ்ட்னு காட்டுறியா அப்படின்னா ஆமாம் நான் ஃபெமினிஸ்ட் தான், ஃபெமினிசம் பண்ணுவேன் தான். நல்ல விஷயத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு இது கிடைக்கலன்னா அந்த இடத்துல நான் போராடுவேன், அந்த இடத்துல நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். இப்போ அதுக்கு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன நீ ஃபெமினிசம் அப்படின்னு காட்டுறட்டு. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்துட்டு இப்போ என்ன நீ ஃபெமினிஸ்ட் தானே அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணீங்க. அப்போ நான் கேட்டேன்ல, ஃபஸ்ட்டு கேட்டேன்ல, உன் மனசில் உன் அக்கா தங்கச்சி பற்றி உனக்கு தோணுச்சா அப்படி கேட்டல. அப்போ நீ ஃபெமினிஸ்ட் தானே, உனக்கு தோணுச்சு தானே, அப்படி ஃபெமினிஸ்ட் தானே. ஹியூமானிட்டி நான் மட்டும் தூக்கி வச்சுட்டு ஹியூமானிட்டின்றீங்க, ஃபெமினிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு இழக்க. இனிமேல் யாராவது வந்து என்ன ஃபெமினிஸ்டான்னு கேட்டீங்கன்னா போடா. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட பதிவுகள் கிடையாது. என் உள் மனதில் ரொம்ப நாளாக ஆணி வைத்து குத்தி கொண்டு இருந்த பதிவுகள். அதை எப்படி கொட்டுறதுன்னு தெரியாம இன்னைக்கு கக்கிட்டேன். போடா.